பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்று தினத்திலும் எஸ்ரா தீர்க்கதரிசன புஸ்தகம் அதிகாரங்கள் 7 முதல் 9 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வவல்லமையுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 7வது அதிகாரத்திலே எஸ்ரா எருசலேமுக்கு வருகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். இந்த எஸ்ரா புஸ்தகத்திலே 6வது மற்றும் 7வது அதிகாரங்களுக்கு இடையில் சுமார் 60 வருடங்கள் அடங்கிய ஒரு இடைவெளி இருக்கிறது. அக்காலத்தின் சம்பவங்கள் பெர்சியாவில் நடைபெற்றன. இவை எஸ்தர் புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள பெர்சிய சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் எருசலேமுக்கு 2வது முறையாக எஸ்ராவின் தலைமை பொறுப்பின் கீழ் திரும்பி வந்ததை குறித்து 7வது 8வது அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். இது சுமார் கிமு 457 நடந்தது. எருசலேமுக்கு திரும்பி வந்த பிறகு எஸ்ரா ஏற்படுத்திய ஆவிக்குரிய சீர்திருத்தங்களை குறித்து 9வது 10வது அதிகாரங்களிலே நாம் பார்க்க முடியும். இங்கே 6வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், தேவனாகிய கர்த்தருடைய கரம் எஸ்ரா மேல் இருந்ததை குறித்து வேதம் தெரிவிக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். தேவனுடைய கரம் என்பது பரிசுத்த ஆவியுடைய ஆளுகையும் அதன் மேல் இருக்கும். எஸ்ராவின் மேல் கர்த்தருடைய கரம் இருந்தது என்று இந்த அதிகாரம் 3 முறை சொல்லுகிறது. 6வது 9வது 28வது வசனங்களிலே நாம் பார்க்க முடியும். அதற்கு 3 காரணங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. 10வது வசனத்தில் தேவனுடைய வார்த்தையை படிக்கும்படியாக அந்த கரம் உதவி செய்கிறது, அதன்படி நடக்கும்படியாக அந்த கரம் உதவி செய்கிறது, மற்றவர்களுக்கு உபதேசிக்கும்படியாக அந்த கரம் உதவி செய்கிறது. எஸ்ரா தன்னை முழுமையாய் தேவனுக்கு அர்ப்பணித்திருந்தார். தேவனுக்கும் அவருடைய வார்த்தைக்கும் உண்மையாக இருப்பதை தொடர்ந்து கர்த்தருடைய ஆசீர்வாதமும் உதவியும் வந்து சேரும். இந்த அடிப்படை கொள்கையானது பின்வரும் புதிய ஏற்பாட்டின் பகுதிகளிலே உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே, யோவான் 14வது 15வது அதிகாரங்களிலே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 10வது அதிகாரத்திலே, இன்னும் பல இடங்களிலும் நான் இதை காண முடியும். கர்த்தருடைய கரம் ஜனத்தின் மேல் இருக்கிற மற்றொரு நிகழ்ச்சியை எஸ்ரா மேலும் குறிப்பிடுகிறார். குறிப்பாக தேவதயவானது தங்கள் முழு இதயத்தோடு அவரை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு வந்து சேர்கிறது. தயவு நமக்கு முக்கியம். தேவனை ஊக்கமாக தேடுகிற யாவருக்கும் யாவர் மேலும் அவருக்கும் அவருடைய வார்த்தைக்கும் விசுவாசமாயிருப்பதை செயல் மூலம் உண்மையாக வெளிப்படுத்துகிற யாவரும் தங்களுக்கு அனுகூலமான கர்த்தருடைய கரம் தங்கள் மேல் இருப்பதை உணர்ந்து கொள்ள முடியும். தேவனுடைய வார்த்தைகளை ஆராயவும் அதன்படி செய்யவும் பின்பு உபதேசிக்கவும் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஜனங்களாக தங்களை அர்ப்பணித்து கொள்ளும் யாவருக்கும் எஸ்ரா ஒரு உதாரணமாக இருக்கிறதை நாம் பார்க்க முடியும். நியாயப்பிரமாணமானது மோசேயின் மூலமாக தேவனாலே அருளப்பட்டதென்றும் ஆகையினால் தான் அது தேவ ஜனங்கள் அனைவருக்கும் இறுதியான அதிகாரப்பூர்வமானதாக இருந்தது என்பதையும் எஸ்ரா விசுவாசித்தார். தேவனுடைய வார்த்தையை ஆராய்வதற்கு எஸ்ரா தன்னை அர்ப்பணித்து கொண்டிருந்தார். வாழ்க்கை, உலகம் மற்றும் அவரது ஜனங்களை குறித்த தேவ நோக்கங்கள் ஆகிய அனைத்திற்குமுடைய தேவனுடைய வழிகளை, அதன் கருத்துக்களை அறிந்து கொள்வதற்கு ஆவலோடு எஸ்ரா தேவனுடைய வார்த்தைகளிலே தேடினார். ஞானம் அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. எஸ்ரா தேவனுடைய கட்டளைகளுக்கும் நீதியான செயல்முறைகளுக்கும் தன்னை அர்ப்பணித்து கொண்டிருந்தபடியினால் அவன் போதித்தபடியே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தார். தேவ ஜனங்களுக்குள்ளே சத்தியம், நீதி, தூய்மை ஆகியவற்றை நிலைநிறுத்தும்படியாக தேவனுடைய வார்த்தையை உபதேசிப்பதற்கு தன்னை முழுமையாக அர்ப்பணித்திருந்தார். 8வது அதிகாரத்திலே எஸ்ராவுடன் திரும்பி வந்த சிறைக்கதிகளின் குடும்பத் தலைவர்களின் பட்டியலை நாம் பார்க்க முடியும். அங்கு 8வது அதிகாரத்திலே எருசலேமுக்கு திரும்பி வருகிறதான அநேக காரியங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. முக்கியமாக 21வது வசனத்திலே ஒரு உபவாசம் கூறுகிறதை குறித்து நாம் பார்க்க முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே அகாவா நதி அண்டையிலே தேவன் முன்பதாக தங்களை தாழ்த்தும்படி பிள்ளைகளுக்காகவும் மற்ற சகல பொருளுக்காகவும் சபையான வழியை தேடுகிறதற்கு அந்த உபவாசம் கூறப்பட்டது. உபவாசம் என்பது குறிப்பிட்ட காலம் வரைக்கும் உணவை தவிர்த்து கட்டுப்பாடுடன் தேவனை நோக்கி பார்ப்பதற்காக தங்கள் தாழ்மை, சுய வெறுப்பு, தேவனுக்கு கீழ்ப்படிதல் ஆகியவற்றை தேவனுக்கு தெரியப்படுத்துவதற்காக
கிருபை, உதவி, பாதுகாப்பு, தயவு ஆகியவற்றை நாம் பெற்றுக்கொள்வதற்காக தேவன் சமூகத்திலே உபவாசத்தோடு நாம் காத்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அங்கே பிரயாணத்துக்கு புறப்படும் போது ஒரு பாதுகாப்பு வேண்டும். அதற்காகவும் அவர்கள் ஜெபிக்கிறதை நாம் பார்க்க முடியும். தாழ்மையோடும் ஊக்கமாக உபவாசித்து ஒரு காரியத்தை குறித்து தம்மை வேண்டிக் கொள்கிற ஜனத்தின் மேல் தேவன் அனுகூலமாகவே கண்ணோக்குகிறார் என்பதை நெகேமியா புஸ்தகம் 1 அதிகாரம் 4வது வசனத்தில் நாம் காண முடியும். எஸ்ராவின் வேண்டுதலுக்கு தேவன் அனுகூலமாக பதில் அளித்தது போலவே உண்மையான இதயத்தோடு ஜெபத்திலும் உபவாசத்திலும் ஆண்டவரை தேடும் பொழுது அவர் அப்படியே கனம் பண்ணுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 9வது அதிகாரத்திலே திருமணத்தை குறித்தான ஒரு சீர்திருத்தத்தை எஸ்ரா கொண்டு வருவதை குறித்து பார்க்கிறோம். கடந்த காலத்தில் தங்களை சுற்றிலும் இருந்த பாவமுள்ள சமுதாயத்தினின்று தங்களை விலக்கிக் கொள்ளாமல் யூதர்கள் தவறான விக்கிரக ஆராதனைக்கு ஒழுக்கக்கேடான பாவங்களுக்கு தங்களை ஒப்பு கொடுத்து விட்டார்கள். அதுவே அவர்களின் சிறையிருப்புக்கு நாடு கடத்தப்பட்டலும் காரணமாயிருந்தது. இப்பொழுது மீதியானவர்களில் ஒரு சிறு கூட்டத்தினரை தேவன் அத்தேசத்திற்கு திருப்பி கொண்டு வந்தார். அவபக்தியானவர்களின் வாழ்க்கை முறையிலிருந்து விலகி இருக்கும்படி அருளப்பட்ட மிகவும் முக்கியமான தேவனுடைய அடிப்படை கட்டளைகளை யூதர்கள் மறுபடியும் மீறினார்கள். இங்கே தேவ சமூகத்தில் மீண்டுமாய் இதோ பாவங்களிலிருந்து பாவத்தோடு உள்ள வாழ்க்கை முறையிலிருந்து விலகி இருக்கும்படி எஸ்ரா மூலமாக ஆண்டவர் அந்த ஜனங்களோடு இடைப்பட்ட விதத்தை நாம் 9வது அதிகாரத்திலே காண முடியும். விசேஷமாக திருமணத்தில் அந்நிய ஜாதியோடு இணைக்கப்படாதிருக்கும்படியாக, அந்நிய ஜாதியோடு கலபாதிருக்கும்படியாக ஆண்டவருடைய சந்ததி பரிசுத்த சந்ததியாய் இருக்க வேண்டும், பரிசுத்த வித்தாய் இருக்க வேண்டும். அதை இங்கே வலியுறுத்துவதை குறித்து நாம் பார்க்கிறோம். நாமும் கூட கர்த்தருடைய சத்தியத்தில் நிலைத்திருக்கும்படியாய் நம்ம ஒப்பு கொடுப்போம். இதோ பாகாலுக்கும் தேவனுக்கும் சம்மந்தம், இருளுக்கும் வெளிச்சத்திற்கும் சம்மந்தம் இல்லை. நம் வெளிச்சத்தில் வாழ்கிற பிள்ளைகள், நம் வெளிச்சத்திலே ஆண்டு சமூகத்தில் நிலைத்திருப்போம். கர்த்தர் மகிமையான ஆசீர்வாதங்களை செய்வாராக. ஆமீன், ஆமீன்.